வணக்கம். ஒரு வேலைய செய்யணுமா வேணாமான்னு நாம எப்படி முடிவு பண்றோம்? நம்ம திறமைய வச்சா இல்ல நம்ம மனநிலைய வச்சா? ஒரு வேலைய செஞ்சு முடிக்க வழி தேடுறதுக்கும் அத செய்யாம இருக்க காரணம் தேடுறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? வாங்க, இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இல்ல ஆஃபீஸ்லயோ இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பயங்கர டேலண்டடா இருப்பாங்க. ஆனா வேலைன்னு ஒண்ணு குடுத்தா மட்டும் கரெக்ட்டா எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்க கிட்ட திறமைக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு காரணத்த சொல்லி வேலைய தட்டி கழிப்பாங்க. இந்த மனநிலை எங்க இருந்து வருது? அத தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு திறமைசாலி எப்படி ஒரு வேலைய தட்டி கழிக்கிறார்? முதல்ல இப்படிப்பட்டவங்களோட குணாதிசயங்கள் என்னன்னு பாத்துடலாம். இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அபாரமான ஆற்றல் இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன முடியும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க கொடுக்குற வேலையும் 100% கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா, சரி வேலைய ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா மட்டும் ஒரு மாதிரி தயங்குவாங்க. ஏதோ ஒண்ணு அவங்கள தடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அவங்களுக்கு திறமை இல்லைங்கிற விஷயமே கிடையாது. ஐயோ என்னால முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு கஷ்டமான வேலை முன்னாடி வந்து நிக்கும்போது அவங்க மூளை என்ன பண்ணும்னா, ஓகே இந்த வேலையை செய்யாம எப்படி தப்பிக்கலான்னு ஒரு மாற்று வழியைத்தான் தேட ஆரம்பிக்கும். அப்போ எப்படிதான் அவங்க வேலைய தவிர்க்கறாங்க? நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். இதுக்கு பேரு தான் திசை திருப்பும் வித்தை. இது ஒரு பயங்கர தந்திரமான யுக்தி. இங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனமே அடங்கியிருக்கு. அவங்க உங்ககிட்ட நேரா வந்து சாரி என்னால முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னா நீங்க கோச்சுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பதிலா உங்களை சமாதானப்படுத்துற மாதிரி ரொம்ப புதுசா நம்புற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அந்த டாபிக்கே மாத்திடுவாங்க. நம்ம கவனத்தை வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டுடுவாங்க. இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லாம நம்ம கோரிக்கைய வேறொரு பக்கம் கொண்டு போறத இந்த மூல ஆதாரம் ஒரு வித்தன்னு சொல்லுது. அதாவது இது சாதாரண சோம்பேறித்தனம் இல்ல, இது ஒரு கலைநயமிக்க தந்திரம். இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட மைய புள்ளி. நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு கேள்வி. நாம வழியை தேட போறோமா இல்ல காரணத்தை தேட போறோமா? இந்த ஒரு வரியில தான் மொத்த அர்த்தமும் அடங்கியிருக்கு. ஒரு விஷயத்த நாம செய்யணும்னு மனசார முடிவு பண்ணிட்டா அதை எப்படி செய்யலான்னு ஒரு வழி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அதை செய்ய வேண்டான்னு மனசுல ஒரு சின்ன எண்ணம் இருந்தா போதும், நம்ம மூளையே அதை தவிர்க்கிறதுக்கு 1000 காரணங்கள் அடுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இந்த ரெண்டு மனநிலைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். ஒரு பக்கம் முடியும்னு நினைக்கிற மனசு எப்போ சொல்யூஷன்ஸை பத்தி தான் யோசிக்கும். சரி இதை எப்படி செய்யலான்னு கேள்வி கேட்கும். ஆனா இன்னொரு பக்கம் முடியாதுன்னு நினைக்கிற மனசு தடைகளையே பார்த்துட்டு இருக்கும். இது ஏன் முடியாது தெரியுமா? அண்ணா அதுக்கு விளக்கம் சொல்லும். ஒன்னு பாலத்தை கட்டுது, இன்னொன்னு சுவரை எழுப்புது. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒருத்தரோட திறமையின்மையை குறிக்கிறதே இல்ல. இது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம், அவங்களோட மனசை பொறுத்தது. ஒரு வேலையை செய்யணுன்ற எண்ணம், அந்த விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வி. சரிப்பா, இந்த மாதிரி காரணம் சொல்ற பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கா? வாங்க, நம்ம கடைசி பகுதி இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீர்வை சொல்லுது. இங்க தான் ஒரு அழகான தீர்வு வருது. நாம ஒரு வேலைய நமக்காக மட்டும் பார்க்கும்போது தான் காரணங்களும் சிக்கல்களும் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா அதே வேலைய இது இன்னொருத்தருக்கு செய்யற ஒரு நல்ல உதவி அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இந்த காரணங்கள் தேடுற மனசு தானா அமைதியாயிடும். அந்த நல்ல செயல்தான் நமக்கு மிகப்பெரிய உந்துதலா மாறிடும். இதை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்பு தான். முதல்ல, நீங்க செய்ய போற வேலை மத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னு நீங்க உணரணும். 2வது, அந்த ஒரு காரணமே போதும், இதுக்கு மேல எதுவும் வேணான்னு முடிவு பண்ணுங்க. கடைசியா, எந்த தப்பும் சாக்கும் சொல்லாம சிம்பிளா அதை செஞ்சு முடிச்சிடுங்க. ஏன்னா ஒரு நல்லது செய்யறதுக்கு வேற எந்த நியாயமும் தேவையில்லை. சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலை வரும்போது நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? அதை முடிக்கிறதுக்கான வழியை தேட போறீங்களா இல்ல அதை தவிர்க்கிறதுக்கான காரணத்தை தேட போறீங்களா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு.